Welcome to our first ever Goofy Ass Cringe Fest. How do I say this one? Vicky, my guys. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சோலோ லெவலிங். இப்பதான் நாங்க 2 பேரும் சோலோ லெவலிங் பார்த்து முடிச்சோம். வச்சோம் அது நானும் மான்வாவும் படிச்சோம், ஆனிமையும் பார்த்துருப்போம். அதனால ஆனிமேக்கும் மான்வாவுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் சொல்ல போறோம். ஆமா, ஏன்னா மான்வா ஃபேன்ஸா இருந்துட்டு அனிமையும் பார்த்துட்டு நிறைய விஷயம் கட்டான மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. சோ சரி, அதை பத்தி பேசலான்னு. ஆஹா, ஆரா மேக்ஸிங் தெரியுமா? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதுவே அந்த ஆனிமே எடுத்து வச்சா அதான் சோலோ லெவலிங். என்ன சீன் எடுத்தாலுமே கிளேஜிங் தான் பை எவ்ரி பீப்புள், எவ்ரி கேஸ்ட் மெம்பர்ஸ். ஆரா காவிங் தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல வர. ஆமா, நீ எப்படி சொல்லலாம்னா என்டேர்வா ஆரா மேக்ஸிங் தான் பண்ணிருந்தான் எம்சி. இது ஆனிமே ஆரா மேக்ஸிங் ஆனிமேனே சொல்லலாம். அதான். சோ இந்த வீடியோல வந்து ஆனிமேக்கும் மான்வாக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ வேற எப்படி இருக்குது? இந்த பாயிண்ட் என்னன்னா, ஜின்னு வந்து ஜின்னாவோட பேரண்ட் டீச்சர் கான்ஃபரன்ஸுக்கு போகல. ஆமா, அப்ப வந்து டீச்சருக்கு வந்து சொஞ்சினோ கிட்ட ஒரு ஈரான் கண்ட்ரி கிட்ட பேச சொல்லுவோம். அந்த என்டையர் சீனே கட் பண்ணிடுவாங்க ஆனிமேல. ஆமா, இது ஒரு ஈரான் கண்ட்ரி இருக்கா, போய் பேசு, அட்லீஸ்ட் அவளை கிராஜுவேட் ஆக சொல்லுன்னு சொல்லுவான். ஆமா, அந்த சீனே கட் ஆயிடும். என்னடா இங்க இழுத்த சீன் காணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அவ வந்து அந்த டீச்சர் வந்து நியூ ஸ்டூடெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. அவ பேர் சாங்கி. அவ வந்து அப்புறம் ரிலேஷன் பண்ணா இது வந்து ஜின்னாவோட பிரதர். ஆமா, அப்போ அவளே யோசிச்சு பண்ணா, நானும் அவனும் ஒரே ரேங்க் கண்டர் தான், என் கஷ்டத்தை சொல்லுன்னு சொல்லுவான். அப்பெல்லாம் ஜின்னு சொல்லுவான், நீ கஷ்டத்தை ரொம்ப கஷ்டமா இருக்கும், கத்தி கூட வாங்க முடியாது, ப்ராஃபிட்டபிளே இல்லைன்னு. ஆமா, கத்தி வாங்க முடியாது, அப்படியே வாங்கினாலும் அது உடஞ்சிரும், நீ திரும்பி கத்தி வாங்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி நாயகன் டயலாக் மாதிரிதான், 4 காசு சம்பாதிக்குதுடா, சாவடும், சோத்துக்கு திண்டாடணும். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். என்னன்னா, ஹோம்டவுன்ஸும் ஊசின்சிலும் இப்போ வண்டியில போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஊசின்சில் வந்து எதுக்கு நீ கொரியா வந்திருக்கேன்னு கேட்கும்போது, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இந்த என் அண்ணனை பண்றதெல்லாம் யாருன்னா எனக்கு கவலை இல்லை, நான் வந்து சொன்னுவ கொள்றதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அப்போ ஒரு சீன் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் என்னன்னா, இவன் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி இது பண்ணியிருப்பான். ஆனா அந்த ஆனிமல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேட்டுக்கே போயிடுவான். இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்புள்ளி அந்த கட்ட போயாது ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அதுக்கப்புறம் அந்த ரெட் கேட்ல ஒரு சீன் கட் பண்ணிருக்கோம். அந்த சீன் என்னன்னா, சாங்கியும் சஞ்சனுவும் பேசுவாங்க ஜின்னுவாவை பத்தி. சாங்கி வந்து சொல்லுவா, நான் அவ சமய படிப்பா, இது மாதிரி இருப்பான்னு. அதனால ஜின்னு சொல்லுவா, அப்படிலாம் இல்ல, அவ வெறும் படம் பாப்பா, சீரீஸ் பாப்பா, மொபைல் நோண்டி நிப்பான்னு. ஓ ஆமா, போட்டதெல்லாம் அப்படியே போட்டு போயிடுவா, எதுவும் எடுத்து வைக்க மாட்டேன். கதையில இருக்கிறதே அது திருண்டிட்டு. ஆமா, அந்த டெப்தியும் ஆனிமேல கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் ஃபுல்லா இப்ப பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே சீன்ல வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். சஞ்சீனுவும் கிம்சலுக்கும் ஒரு சீன். அந்த சீன்ல வந்து சஞ்சீனு வந்து கத்தியை கொஞ்சம் பக்கத்துல தூக்கி போடுவான். அதுக்கப்புறம் கிம்சல் வந்து என்ன பண்ணுவான், அந்த கத்தியை வச்சு கொள்ளலான்னு பிளான் போடுவான். ஆனா சஞ்சீனோட பிளானே அதான், அதை வச்சு நம்ம டிஃபென்ஸுக்காக கொண்டுட்டே இவன் ஷேடோவா எடுத்துக்கலாம். ஆனா ஆனிமேல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, இவனே வந்து இருக்கிற கத்தியை தூக்கிட்டு வந்து கொல்ற மாதிரி, ஏதோ வந்து சஞ்சீனு வந்து நல்லவன், இந்த மாதிரி அவன் பிளானே பண்ணாத, அதே ஒரு ஆக்சிடென்டா நடந்து இவனுக்கு மாதிரி அவனை காமிப்பாங்க. இது ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ். இல்ல, அவனோட பர்சனாலிட்டி இங்கதான் மாறுது. பர்சனாலிட்டி எப்படி சொல்றது, என்டையர்லயே வந்து மாத்துறாங்க. ஆமா, எல்லாம் பிளான் தானே சார், இதை பெருசா பண்றீங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஜின்னோவும் அவங்க அப்பாவும் ஒரு நெகோசியேஷன் வச்சிருப்பான், நீ நான் கில் மாஸ்டர் ஆவறேன்னு. ஆனா வந்து உங்க அப்பா என்ன சொல்லிருப்பான், நீ சஞ்சு வந்து
உன்னோட பார்ட்டில இருக்கும் இல்ல கில் இருந்தா மட்டும்தான் கில் மாஸ்டர் ஆப்பான்னு. ஏன்னா வந்து எல்லா பார்ட்டி அண்ட் ரைட்ல அப்போ ஜின்னுவும் சஞ்சினுவும் ஒரே இதுல நிறைய இது பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து மாங்கால வந்து மானுவால அந்த மாதிரி இல்ல. மான்வால வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, அவனோட அப்பா வந்து காசு கொடுத்து ரெட் கேட் சர்வைவர் கிட்ட வந்து ரெட் கேட் நீங்க சர்வை பண்ணது யாருன்ற காரணத்தை கேட்டு வாங்கியிருப்பாரு. அப்போ வந்து சொஞ்சினோன்றவரை தெரிஞ்சவன. அதுக்கப்புறம் சொஞ்சினோ வந்து எல்லா ரைட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். அதனால சொஞ்சினோ வந்து ஒரு மேஜர் அதனால சொஞ்சினோ வந்தா மட்டும்தான் நீ கில் லீடர் ஆக முடியும்ன்ற ஒரு இதுக்கே வந்திருப்பான். இல்லைன்னா அந்த நெகோசியேஷன் அது இதுவும் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்டாங்க. என்ன சொன்னா ஜின்னோ வந்து ரீஎவல்யூஷனுக்காக போவான். அப்போ வந்து மான்வால வந்து இந்த ஆர்வம் டச் பண்ணும்போது எரர்னு வரும். அதுக்கப்புறம் அவர் நியூ கம்மரு. அதுக்கப்புறம் இந்த ஆரோ பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பான். இந்த ஆரோ வந்து எங்கேயா பார்த்துருக்கேன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவான். இது வந்து அவன் சொல்லுவான் 2 years பேக் வந்து சாயேக்கும் இது மாதிரி வந்துச்சு. ஆனா வந்து மான்வால் வந்து சரி ஆனிமே என்ன இருந்துச்சுன்னா, சாயே அந்த அண்டர் கில் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்பான், உன்னை ஹாரா வச்சே எவல்யூஷன் கண்டுபிடிச்சான். அதனால வந்து நீ வந்து கில்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு. நீ அஃபிஷியலா இது பண்றதுக்கு முன்னாடியே வந்து நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவனோட அந்த இதுவும் மான்வால இருந்தது. இதுல அது அப்படியே கொஞ்சம் கட் ஆயிருக்கு. எதுக்கு ஓஜினுவும் அவன் கசினும் பார்ல பேசிடுவாங்க. அங்க ஒரு சீன் கட் ஆயிருக்கு. அது என்னதுன்னா, அவளோட கசின் சொல்லுவான், லீமன்சன் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டாண்டில் மாட்டிக்கிட்டு இருக்கான். என் ஜூனியர்ஸ் அதெல்லாம் மிஸ்டேக். அவன் ஆல்ரெடி ஏ ரேங்க்னு தெரியும். ஆனா அதை வெளில சொல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல சொல்லிட்டு அது ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி அந்த ஸ்டாண்டில் மறைக்கலான்றத பிளான் பண்ணிட்டு அதான் பிளான் ஆகும். இந்த சீன் அப்படியே அதுல கட் பண்ணிருப்பாங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சீன்ஸ் கட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நாங்க பார்த்து வேற ஒரு வீடியோல வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு கம்பேர் பண்ணி போட்டுருவோம். அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ். பை. வெக்கி கீழே போயிட்டு இருக்கும்போது ஊதியம் சொல்லி கேட்பான், லைக் ஏன் நீ வந்து கொரியா வந்திருக்க, கொரியா